ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை. ஏன் இங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் மக்களிடம் இதுவரை நீங்கள் செல்லவில்லை? நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் நடிகர். ஆனால் உங்கள் சார்பில் இருந்த தலகர்த்தர்கள், அந்த மாவட்டத்து தலகர்த்தர்கள், பக்கத்து மாவட்ட தலகர்த்தர்கள், மாநில பொறுப்பாளர்கள் இதுவரை ஏன் செல்ல தயங்குகிறீர்கள்? அது நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்ச்சியை காட்டுகிறது என்றுதானே பொருள். இன்னொன்று, இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் போடுகிற ஒருவரை கண்டிக்காமல், கட்சியை விட்டு நிற்காமல் இன்னமும் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது இந்திய அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா என்பதை கேட்க விரும்புகிறேன். அவ்வளவுதான்.